கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது 1 கொரிந்தியர் 10:12. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். சரி, பல வேளைகளிலும் நம்மளுடைய செயல்பாடுகள் நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். ஈவன் ஸ்பிரிச்சுவலாக நம்ம நல்ல வேதம் படித்து ஜெபிச்சு ஆராதிச்சு மாரலி குட்டாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்ய 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 இது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதற்குள்ள சத்துரு தந்திரமாக ஒரு கலையும் வச்சுக்கிட்டே வருவான். என்ன கலை அப்படின்னா, நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கலையாக விதைச்சிட்டே இருப்பான். ஆனால் அது நாளடைவில் அது நம்முடைய வீழ்ச்சிக்கே ஒரு பெரிய ஆதாரமாக மாறி போகும். உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். பேதுரு கிட்ட ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை அடிக்க போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு சொல்லும்போது பேதுருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரோடு இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன், 3.5 வருஷம் அவரோட இருந்திருக்கிறேன், க்ளோஸாக இருந்திருக்கிறேன், அவருடைய சத்தியங்கள் எல்லாம் கேட்டுருக்கிறேன். அதனால யார் போனாலும் சரி, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், யார் போனாலும் சரி ஆண்டவரே, நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதனுடைய முடிவு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறார். மறுதலிச்சதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஓரமாக உட்காந்து பயங்கரமாக அழுகிறாரு. அந்த கண்ணீரிலேயே பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, பயங்கரமாக நிற்பேன்னு நினச்சேன், ஆண்டவருக்காக வாழ்வேன்னு நினச்சேன், நான் என்னுடைய சுயபலத்தில் சூப்பராக நிற்கிறேன், ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் நான் கடைசியில் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டேனே அப்படிங்கிறது தான் அந்த டியர்ஸோடைய அர்த்தம். ஆனால் அதே இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அதே பேதுருவை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். நீ என் மேலே அன்பாக இருக்கிறியா பேதுரு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேதுரு அன்பர் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இயேசுவுக்கு இல்லை. ஆனால் அந்த கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, பேதுரு, உன்கிட்ட அந்த பழைய அந்த சுயநீதியும் அந்த பெருமையும் நிற்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா, இல்லை தாழ்மையாக என் சமூகத்தில் இப்போ இருக்கிறியாங்கிறது அர்த்தம் தான் அந்த ஒரு வார்த்தை, நீ என் மேலே அன்பாக இருக்கிறியாயா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மொத பேதுருவை படகுல பார்க்கும்போது திரளான மீன்களை பேதுருவுக்கு வலையில் சிக்க வைக்கும் பொழுது பேதுரு உடனே சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஐயா, என்னை விட்டு போயிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய நிலையை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார். இந்த தெய்வத்துக்கு கூட நாம் இருக்கிறோமா, இந்த தெய்வம் நமக்கு அற்புதம் செய்கிறாரா, நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்குது அவருடைய வார்த்தை, அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய பேச்சு டுவர்ட்ஸ் காட். ஆனால் அதே பேதுரு இயேசுவோட கொஞ்சம் பழக 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 என்ன நடக்குதுன்னா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், ஆண்டவருக்காக நான் நின்றுவேன் அப்படிங்கிற ஒரு பெருமை பியூட்டிஃபுல்லாக அவருக்குள்ளே டெவலப் ஆகிறத நம்மளால் கவனிக்க முடியுது. அப்போது இன்றைக்கி ஆவியானவர் நம்மளை குறித்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நிற்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது, என்ன கர்த்தருக்குள்ளே நாம் நின்னாலும் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் நமக்கு அவசியம், நீதிக்கு மேலே நீதி நமக்கு அவசியம், இன்னும் நம்ம பூரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். அந்த பூரணத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேங்கிற சிந்தை வந்துருச்சுனாலே அடுத்த நிமிஷம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எவ்வளவு நல்லா இருந்தால் கூட நாம் அவரை பார்த்து சொல்லுவோம், ஐயா, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றுமே முடியாது. இந்த வார்த்தை வந்துருச்சுனாலே போதும், அந்த நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அப்படின்னு இருக்குல்ல, அது முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும். மாறா, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கண்டிப்பாக கிருபையை சார்ந்திருக்கும் பொழுது விழவே மாட்டோம். அதை கர்த்தரே நம்மளை இருந்து நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய வழிகளையும் அவர் காத்துக்கொள்வார்னு அர்த்தம். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்துக்கு நன்றி. இது ஆசீர்வாதமாச்சு. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். I'll see you in another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.